இன்றைக்கி நம்ம ஒரு சவுத் இண்டியன் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நான் வெஜ்ஜு தான் சமைக்க போகிறேன். இந்த புடலங்காய் பற்றி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லியே ஆகணும். நம்ம ஊர்லலாம் இந்த புடலங்காயை கட் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற விதை வெள்ளை கலரில் தானே இருக்கும். ஆனால் இங்கே கருப்பு கலரில் இருக்கும். இதை வந்த புதுசில் நான் பார்த்துட்டு இதை சமைக்கலாமா வேணாமா, நல்லதா கெட்டதா அப்படின்னு கண்டமேனிக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் அது பழகி போச்சு. நாங்கள் இருக்கிற இடத்துல இங்கே முருங்கைக்காய் கிடைக்காது. அதனால கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு கீரையை பருப்பு போட்டு கொஞ்சமாக கூட்டு வச்சுருக்கேன். அது கூட புடலங்காயும் முட்டையும் போட்டு பொரிச்சிட்டு இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷனை முடித்தாச்சு. நல்லா பசியில் இருக்கும்போது சூடாக சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வெதர் ரொம்ப சில்லுன்னே இருக்கும். அதனால் சமைச்சு கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு ஆறி போயிடும். நேற்று வச்ச உருளைக்கிழங்கு மிச்சம் இருந்துச்சு, அதையும் இது கூட வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சவுத் இண்டியன் லஞ்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி தட்டு நிறையா காய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது.